எத்தனை தடவைதான் பணம் கொடுப்பது? இளையராஜா அட்டூழியம். செம்ம டென்ஷனில் அஜித். இளையராஜா காப்பிரைட்ஸ் பஞ்சாயத்தை தீர்ப்பதற்கு தனியாக ஒரு நீதிமன்றம் அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. காரணம், தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் வெளியாகும் போது எங்கே இந்த படத்திற்கு இளையராஜா பிரச்சனை செய்ய வந்து விடுவாரா என்கிற ஒருவித பதட்டத்தில்தான் படத்தை ரிலீஸ் செய்கிறார்கள் அந்த படக்குழுவினர். அந்த வகையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு படத்திற்கு தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதாக நோட்டீஸ் அனுப்பி பஞ்சாயத்து செய்து வருகிறார் இளையராஜா. பொதுவாகவே இளையராஜா அவருடைய பாடலுக்கான காப்பிரைட்ஸை ஒரு நிறுவனத்திடம் விற்பனை செய்து விடுகிறார். சம்பந்தப்பட்ட அந்த பாடலை புதிய படத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள் இளையராஜா விற்பனை செய்த சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்திடம் பணம் கொடுத்து அந்த பாடலை வாங்கிவிடுகிறார்கள். அப்படி உரிமம் வாங்கிய அந்த பாடலை தங்களுடைய படத்தில் பயன்படுத்தும் போது இளையராஜா பஞ்சாயத்து செய்ய வந்துவிடுகிறார். குறிப்பாக அந்த பாடல் பயன்படுத்தப்பட்ட படம் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த படத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடலை பயன்படுத்தி விட்டார்கள் என்று நோட்டீஸ் அனுப்புகிறார் இளையராஜா. அதாவது இளையராஜா அவருடைய பாடலை ஒரு நிறுவனத்திற்கு பணம் வாங்கி கொண்டு உரிமை வழங்கப்பட்ட பின்பு அந்த நிறுவனத்திடம் பணம் பெற்று அந்த பாடலை சம்பந்தப்பட்ட படக்குழுவினர் பயன்படுத்தினால் எனக்கும் பணம் கொடுங்கள் என்று இளையராஜா கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்கிறது சினிமா வட்டாரங்கள். அதுவும் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு பாடலை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அந்த படத்தில் நடிக்கும் நடிகர் அஜித்துக்கு எந்த விதத்திலும் யாதை வந்துவிடக்கூடாது என்பதில் படக்குழுவினர் கவனமாக இருப்பார்கள். அந்த வகையில் அஜித் நடித்த அந்த படத்தில் பயன்படுத்திய அனைத்து பாடல்களுக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் பணம் கொடுத்து உரிமையை பெற்றிருக்கிறார்கள் படக்குழுவினர். ஆனால் பாடல் ரிலீஸ் ஆகி நன்றாக ஓடிக்கொண்டிருக்கையில் திடீரென இளையராஜா அந்த படத்தில் என்னுடைய பாடலை என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி விட்டார்கள் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளது படக்குழுவினருக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலைதான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் கண்மணி அன்போடு காதலன் என்கிற பாடலுக்கு இளையராஜா காப்பிரைட்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் பயன்படுத்திய அந்த பாடலை வைத்திருந்த நிறுவனத்திடம் பணம் கொடுத்து அந்த பாடலை பயன்படுத்துவதற்கான உரிமையை மஞ்சுமல் பாய்ஸ் குழுவினர் உரிமம் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பல கோடி வசூல் வாரி குவித்ததை தொடர்ந்து போனால் போகுது என இளையராஜாவுக்கு 60 லட்சம் மஞ்சுமல் பாய்ஸ் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எப்படி மஞ்சுமல் பாய்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பி பணத்தை வாங்கியது போன்று தற்பொழுது குட் பேட் அக்லி நல்ல வசூல் சாதனை படைத்து வருவதால் நோட்டீஸ் அனுப்பினால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக இளையராஜா இதுபோன்று செய்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் குட் பேட் அக்லி படக்குழுவினர் இளையராஜாவுக்கு பணம் கொடுக்க கூடாது என்றும் நீதிமன்றம் சென்று இளையராஜாவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அப்படி செய்தால்தான் இனி எதிர்காலத்தில் இளையராஜா இதுபோன்று அட்டூழியம் செய்ய மாட்டார் என்கிறது சினிமா வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்.